சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவங்க. என் பேர் ராஜீவ்காந்தி. சின்னம்மா என்பது வெறும் வார்த்தை அல்ல, பலருக்கு வாழ்வளித்த வரலாறு என்ற கொள்கையின் அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலிருந்து அஇஅதிமுகவிலிருந்து சின்னம்மா அவர்களின் வழிநடக்கும் தொண்டன் நான். சின்னம்மா அவர்கள் கழகத்திற்காக தியாகம் செய்து சிறை செல்லும் பொழுது துணை பொதுச் செயலாளருடன் ஒப்படைத்து சென்றார். அந்த துணை பொதுச் செயலாளர் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்து தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என்று எந்த நிமிடத்தில் அறிவித்தாரோ அந்த நிமிடம் தொட்டு நான் அவரை ஃபாலோ செய்ய மறுத்துவிட்டு தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் விழி அசைவில் எங்கள் வழிப்பயணம் என்பதை தொடர்ந்து கொண்டே வருகிறோம். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இவ்வளவு காலமாக வரம் தரும் வரலட்சுமியாக அனைவரும் பார்த்தார்கள். அம்மாவும் அவ்வாறே நடந்து கொண்டார்கள். அன்போடு அனைவரையும் அரவணைக்கும் அன்புள்ள தாயை போல நடந்து கொண்டார்கள். இனி துரோகிகளை கருவறுக்கும் மகா காளியாக அவதாரம் எடுத்துள்ளார்கள். சின்னம்மா அவர்களின் விழி அசைவில் எங்கள் வழிப்பயணம், அவர்களின் கட்டளையே சாசனம், அவர்கள் சொல்வதே எங்கள் வேலை.